செருப்புல அடிச்ச மாதிரி ராகுல் காந்தி எனக்கூடிய பப்புகானிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதியரசர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாரத் ஜோடோ யாத்ரான்னு ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு இந்த ராகுல் காந்தி எனக்கூடிய பப்புகான். அந்த நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி உளறி இருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னா, அருணாச்சல பிரதேசத்துல 2000 ஸ்கொயர் கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு, இந்திய ராணுவ வீரர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு போற போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்காக கேஸ் ஹியரிங் ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய நீதியரசர்கள் இந்த பப்புகான் எனக்கூடிய ராகுல் காந்தியிடம் ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏன்பா பப்பு, இந்த மாதிரி 2000 ஸ்கொயர் கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்ற, அப்படின்னா உங்ககிட்ட ஏதாச்சும் ரெக்கார்டிங் எவிடன்ஸ் இருக்கா, வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்கா, எந்த ஆதாரத்தின் அடிப்படை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன்னு செருப்புல அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கும் நம்ம பப்பு கிட்ட எந்த பதிலும் இல்லை. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, ஒரு உண்மையான இந்திய குடிமகனா இருந்தா இது போன்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான கேள்விகளை கேட்க மாட்டாங்கன்னு டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல கூட நீதி அரசர்கள் கேட்டிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு புதுசு இல்லையே. ஏன்னா ராகுல் காந்தி உடம்புல ஓடுறது இந்திய வம்சாவளி ரத்தமா கிடையாது. அதனால நம்ம அதை பெருசா பேசணும் அவசியம் கிடையாது. 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா நம்ம சென்னை மாவட்டத்தையே 5 மடங்கா பெருக்கினா எவ்வளவு நிலப்பரப்பு வருமோ அதுதான் 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அந்த அளவுக்கான இடத்தை சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சுன்னு இந்த பப்புக்கான உளறிக்கிட்டு இருக்கான். இது மட்டும் தான் இந்த பப்புக்கான உளறிக்கிட்டு இருக்காரான்னு கேட்டா கிடையாது. ட்ரம்ப், அதாவது அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்தியாவுக்கு எதிராக சொல்லியிருக்காரு. இந்தியன் எக்கனாமி இஸ் அ டெத் எக்கனாமின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு கேள்வி எழுப்பும் விதமா ராகுல் காந்தி கிட்ட வந்து கேட்கறாங்க, ஏங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ட்ரம்ப் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது ராகுல் காந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரா, ட்ரம்ப் இந்தியன் பொருளாதாரத்தை செத்துப்போன பொருளாதாரம் சொல்லுவதற்கு வந்துட்டு ராகுல் காந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரா. இப்படிப்பட்ட ஒரு ஈனப்பிரிவையே நான் இந்த நாட்டில் நான் பார்த்ததே கிடையாது. கருணாநிதியே தோத்து போயிடுவாங்க போல் இருக்கு இந்திய தேசத்துக்கு எதிராக பேசுவதில்லை. எப்படி இவர் திடீர்னு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கிறாரு, சீனாவுக்கு சொம்படிக்கிறாரு, பங்களாதேஷுக்கு சொம்படிக்கிறாரு, இப்ப அமெரிக்காவுக்குமே சொம்படிக்கிறாரு. உலக நாடுகள் இந்தியா பத்தி ஏதாச்சும் குற்றச்சாட்டு வச்சா முதலா போயிட்டு அது உண்மைதான் கரெக்ட் தான் சொல்லக்கூடிய முதல் ஆளு பைத்தியம் யாருன்னா இந்த ராகுல் காந்தி தான். இப்படிப்பட்ட ஒரு தற்குறியை தான் பாரத பிரதமரா ஆக்கணும்னு இங்க இருக்கக்கூடிய திமுகவும் காங்கிரஸ் கட்சியில கூடிய லூசுக்குள்ள செயல்பட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரு பைத்தியக்காரனை பாரத பிரதமரா ஆக்கினா இந்தியா உருப்படுமா நீங்க சொல்லுங்களேன்.